ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி அப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. அது எப்படி செஞ்சுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 1/2 கிலோ அளவுக்கு கொழுக்கட்டை மாவு வாங்கிட்டேன். அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இதுக்கு வந்து 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த போல் கொதிக்கணும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 நிமிஷத்தை கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் கொதிக்கணும். அதை வந்துட்டு இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றா ஊற்றிட வேணாம். அந்த மாவு வந்து கொல கொல கொலன்னு போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணி வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்துட்டு அந்த மாவு வெந்திருக்கும். கொழுக்கட்டை செஞ்சதுக்கப்புறமும் சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு தான் வந்துட்டு அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த கொழுக்கட்டையிலே நிறைய டைப் செய்யலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் துருவிட்டு தேங்காய் மட்டும் வச்சு இந்த பூரணம் செய்ய போகிறேன். பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு இதுலேயும் பூரணம் பண்ணலாம். பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்பயே ரொம்ப நல்லா சூடாக இருக்குது. கையே வைக்க முடியல, அந்தளவுக்கு சூடு இருக்குது. உங்களுக்கே தெரியும் தண்ணி போதுமானதாக இருக்கா, எக்ஸ்ட்ராவாக இருக்கா, கம்மியாக இருக்கான்னு சொல்லி அந்த மாவை பார்க்கும்போதே தெரியும். தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளையாகவே இருக்கும், மாவு கலர்லேயே இருக்கும். தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த வெந்து போனால் அந்த கலர் எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த கலரில் தான் இருக்குது. இப்போ வந்து என்னால் கை வச்சு பிசைய முடியல. அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். அதுக்குள்ளே பூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நான் வந்துட்டு 1/2 கிலோ மாவுக்கு 3 தேங்காய் உடச்சி திருவி எடுத்துருக்கேன். அதாவது 6 மூடி இருக்குது. 6 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அந்த நெய்யிலேயே இந்த தேங்காய் வந்துட்டு அந்த வாசம் வரும். அந்த தேங்காய் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகிற ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பூரணம் வந்துட்டு அந்த கொழுக்கட்டைக்குள்ளே இருந்து சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அது நல்லா ஃப்ரை ஆகலை அப்படின்னா ஒரு மாதிரி அந்த தேங்காய் பால் வாசனை அடிக்கும். இப்போ இது கூட ஏதாவது நட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 10 முந்திரியை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 3 தேங்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை வந்துட்டு நீங்கள் நல்ல சுத்தமான வெல்லமாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இந்த தேங்காய் கூட நீங்கள் வடிகட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் சேர்த்துருக்கிறது வந்துட்டு இதில் வந்துட்டு எந்த ஒரு கல் தூசியே இருக்காது. நல்ல வெல்லம் தான் இது. அதனால் நான் அப்படியே நல்லா உடச்சிட்டு சேர்த்துட்டேன். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரையணும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே வச்சுருந்தாலே அந்த வெல்லம் வந்து உருகிடும். உருகிட்டு அந்த பதம் வந்துடும். இது கூட நீங்கள் ஏலக்காய் தூள் ஒரு 10 ஏலக்காய் வந்துட்டு பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். ஆனால் அது வீடியோவில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன்ப்பா. பாருங்கள், கை வைக்கிறது இப்போ மாவில் கை வச்சாலும் ரொம்ப சூடாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. திருப்பி போட்டு மாவெல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து பிசையலினாலும் அந்த சுடு தண்ணியிலே நம்ம பிசைஞ்சதுனால கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மாவு வந்துட்டு நல்லா வெந்து போய் இருக்கும். பாருங்கள், இது போல் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்க வேணாம், ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மோல்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த மோல்டுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் கையில் தேய்ச்சிக்கோங்க.
அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ எடுத்துகிட்டு அது மாதிரி ஒரு ஃபிங்கரில் தேய்ச்சிட்டு சைடில் அந்த மோல்டில் சைடில் லைட்டாக பிடிச்சி விடுங்க. இது போல் பண்ணி விடுங்க. அந்த மாவு வந்து கொஞ்சம் மேலே வரணும். அந்த மேலே வர மாவு தான் நம்ம லாஸ்ட்டாக மூடி வைக்க போகிறோம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் மாவு இருக்கிற மாதிரி தட்டி விட்டுக்கோங்க ஃபிங்கர் வச்சுட்டு. இப்போ வந்துட்டு மாவு மேலே இருக்கிற மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. உள்ளே வைக்கிற பூரணத்தை நம்ம வச்சிடலாம். பாருங்கள், அந்த வெள்ளை மாதிரிலாம் மெல்ட் ஆகி இது போல் நல்லா கட்டியாக வரணும். அந்த தேங்காவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவு நம்ம எடுத்துகிட்டு கையில் பிடிச்சோம் அப்படின்னா பிடிக்க முடியணும். அந்த அளவுக்கு நம்ம திக்க காய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ அந்த பூரணத்தை உள்ளே வச்சாச்சு. இப்போ உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு இப்போ மேலே இருக்கிற அந்த மாவை வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த மோல்டுலேயே கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் ரொம்ப நல்லா சூப்பராக வந்துடும். மேலே அந்த டிசைன்ஸோடு வரும். அவ்வளோதான். இதே போல் நம்மக்கிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாம். கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. இந்த கொழுக்கட்டை செஞ்சு தான் எங்கள் ஊரில் வச்சுருக்கிற விநாயகருக்கு நாங்கள் படையல் செஞ்சோம். பாருங்கள், எல்லா மாவுலையும் நான் இது போல் செஞ்சு எடுத்துட்டேன். ஆல்ரெடி ஒரு பேட்ச் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. மீதி இருக்கிறத நான் செஞ்சிட்ருக்கேன் வீட்டுக்காக. ஒரு பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அது மேலே துணியை போட்டு அதில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கொழுக்கட்டையும் நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, 10 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோதான். 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்துட்டு இந்த கொழுக்கட்டை ஆறிடுச்சு, அப்பயும் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் விநாயகர் சதுர்த்திக்கு இதை தான் நான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.